நீங்க ஜெபிக்கும் பொழுது With the help of நீ Holy எவைகளை Spirit, கேட்கிறாயோ அவைகள் அனைத்தும் பெற்றுக்கொள்வாய். whatever you ஹalleluya. ask in prayer with the help of Holy Spirit, you will receive it. மூணு வசனம் படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும்னா, What do you may think when we யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்றது தான் உங்களுக்கு தெரியும். we may be thought that someone is praying to the Lord. இதுல யாரோ ஒருத்தர் விண்ணப்பம் பண்றாங்க. Maybe someone is praying. கடைசி வரையும் என்ன பண்ணல, இந்த மூணு வசனம் வரையும் விண்ணப்பமே சொல்லல அவர். In the 3 verses there is nothing mentioned about what ஒரு they prayed. விண்ணப்பம் சொல்லுவதற்கு முன்பாக அவர் பிரயோஜனப்படுத்துற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. Just pay attention to the word before they pray. நம்ம விண்ணப்ப ஸ்டேட்மென்ட், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், அது கேட்கறதுக்கு முன்னாக நீ ஆவியில நிரப்பப்பட்டு சில வார்த்தைகளை பேசணும், சில உன்னோட அவர் உறவாடணும், உன்னோட கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை God's word for our மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்தை from the book of Matthew chapter 21 verse 10 to 2. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. மீண்டும் அந்த வசனத்தை நல்லா படிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்றார். ஆமென். அன்பு தேவஜனமே, My beloved Lord's people, தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking with us today. நீங்க ஜெபத்துல நீங்க எவைகளை கேட்கிறீங்களோ அவை பெற்றுக்கொள்ள முடியும். Whatever you ask in prayer, you will receive it. You will receive it whatever you ask in faith. இன்னைக்கு இதே வசனத்துல கர்த்தர் இன்னொரு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். The same word Lord revealed another things. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். Whatever you ask in prayer, you will receive it if you have faith. இது மனிதன் சொல்லல, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். It's said by the Lord, not by the man. நீங்க எதை கேட்கிறீங்களோ Whatever you ask, பெற்றுக்கொள்ள முடியும். you can receive. எதுல கேட்கிறோமா? How you need to ask? சொல்லுங்களேன், படிச்சே சொல்லுங்க. ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ Whatever you ask in prayer. விசுவாசத்தை குறித்து போன மாசம் பேசாச்சு. இதுல We meditated faith in the last. ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவளை பெற்றுக்கொள்ள முடியும். You will receive it whatever you ask in prayer. ஆனா நம்ம ஜெபிக்கிறது, But our prayer, எல்லா விண்ணப்பங்களும் ஏறெடுக்கப்படல. all our application not heard. 10 விண்ணப்பம் கொடுத்தா 2 விண்ணப்பம் வர்றதே பெரிய விஷயமா இருக்கு தேவனிடத்துல. If we plead for 10, we hardly receive 2. இன்னும் சில விண்ணப்பங்கள் ரொம்ப வருஷமா அப்படியே வெயிட்டிங் லிஸ்டாவே இருக்கு. Some of your application is pending for many years. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், எப்பதான் இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கும்? You may have question at your heart, when I will receive answer for my இன்னைக்கு prayer. கர்த்தராகிய தேவன் அதற்கு விளக்கத்தை கொடுக்க ஆயத்தமா Today Lord going to give answer for that. நம்ம பண்ற ஜெபங்கள் ஒண்ணு ஏறெடுக்கப்படுகிறதா இல்லையா? Is our prayer reached him? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள். அப்ப தேவனிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். Knock, it will be here. Whatever you ask, you will receive it. Whatever you ask in God. சில நேரங்கள்ல தேவனிடத்தில் நீ கேட்க தேவையில்ல, தேவன் அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் என்றது அது நீதியான ஒரு காரியம். It's another thing. You don't need to ask certain thing. The Lord, according to His plan, He will execute it. ஆமாவா இல்லையா? I hope some of you experience this. Hallelujah. Hallelujah. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். Hope you understand what I am saying. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருப்பதற்கு நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை. You don't need to plan for, you don't need to pray for God. தேவன் அழைத்தவர் அவர் திட்டத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார். The Lord called you, definitely He will execute His plan. அதற்கு உன் ஜெபங்கள் விண்ணப்பம் தேவையில்லை. For that your prayer and plea not required. ஆனா உங்க இருதயத்தின் நினைவுகள், அன்றாட தேவைகள், அன்றாட காரியங்கள் அதை உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு நடக்கணும்னா அந்த இடத்துல ஜெபம் தேவைப்படுது. The prayer is required for the matters according to your heart and your will. அப்போ கர்த்தர் சித்தத்துக்கு என்ன தேவையில்லை?
ஜெபம் தேவையில்லை. prayer not required for God's will, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபம் தேவை. but to accomplish your wishes the prayer is need. அல்லேலூயா. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஜெபம் செஞ்சாரா? Is Jesus prayed? அவர் தேவனுடைய குமாரன். He is the son of God. சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. All the authority given to him. உண்மையா இல்லையா? Is it true? எல்லாமே அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. Everything given at his hand. எல்லாமே அவருக்கு உட்பட்டதா இருக்கு. Everything comes under him. ஆனா But ஏன் தேவன் ஜெபம் பண்ணார்? why Jesus prayed? தண்ணீரை பார்த்து ஜெபம் பண்றாருங்க. He prayed at water. பிதா குமாரின் ஜெபத்தை கேட்டு தண்ணீரை ரசமாய் மாற்றுகிறார். The father listened son's prayer and பாடையை turned the water பார்த்து into ஜெபம் wine. பண்றார். பாடையில இருந்த மரித்தவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். Just touch and pray the bear, the man became alive. அப்பத்தையும் மீனையும் என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணுகிறார். அது பெருக பண்ணுகிறது. Just prayed for the bread and the fish, it multiplied. குஷ்டரோகியை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். அது சுகமாகிறது. Just prayed for the leper and they are healed. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவே ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் வார்த்தையை பிரயோஜனப்படுத்துகிறார். அந்த வார்த்தை ஜெபமாய் மாறுகிறது. The Lord Jesus used word that என் turned தேவனாகிய into prayer to கர்த்தர் execute something. அவர் வார்த்தையா இருக்கிறார். The Lord our God is உங்க word. வாயிலிருந்து எப்பப்ப வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தையாய் மாறுகிறதோ அந்த வார்த்தை அது ஜெயமாய் மாறும், அது விண்ணப்பமாய் மாறும், அது ஜெபமாய் மாறும், அது வெற்றியாய் மாறும். கரங்களை தெரியும் ராமே சொல்லுவோமே. The word which come out of from your mouth, the living word will bring you victory. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான My ஜனமே, beloved people, தேவன் இன்னைக்கு உன்னோடு the பேசிக்கொண்டு Lord is speaking with you. உங்களோடு The அவர் Lord இடைப்பட்டு The கொண்டிருக்கிறார். Lord intercedes with you. உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமா The இருக்கிறார். Lord is ready to meet all your அவர் needs. ஜெபம் பண்ணுகிறார். He is praying. Jesus is praying. பிதாவும் சரி ஆவியானும் சரி அவர்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. Father and the Spirit work in Jesus. அப்போ இயேசுவின் சாயலா இருக்கிற நம்ம ஜெபிக்கும் பொழுது பிதாவும் கிரியை செய்வார், ஆவியானவர் கிரியை செய்வார். When we pray a likeness of Jesus, the Father and Spirit will work. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. ஒரு குருடனிடத்துல போயிட்டு தேவன் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? Jesus asked the blind, what do you want me to do? ஹalleluya. Hallelujah. ஒரு முடவனிடத்துல போய் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்? He just asked the lame, what do you want me ஒரு to do? வியாதி பிடிச்சவனிடம் பார்த்து கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? He just asked the sick, what do you want me to என் do? தேவனுக்கு தெரியாதா Is my Lord doesn't know what they need. அவனுக்கு என்ன தேவை இருக்குன்னு? Lord doesn't know what they need. இருந்தாலும் அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவரா The இருக்கிறார். Lord, though he is அந்த expecting and வார்த்தைக்கு recognizing ஜீவன் the உண்டாகிறது. word from the word is life. அப்ப ஜெபம் ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது? Then why the prayer not bring fruit? ஏன் நம்ம பண்ற ஜெபங்களுக்கு உண்டான பலன் 100% கிடைக்க மாட்டேங்குது? Why we are not our 100 the prayer not ஒவ்வொரு received? பாயிண்டா சொல்றேன். அந்த பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்க இருந்து போகும்பொழுதே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் You போவீங்க. can receive the miracle when you go out from there if you follow the instruction given. எடுத்து படிங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ தேவனுக்கு பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் மகா பிரசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு ஹalleluya. இங்க வசனம் சொல்லுது, The word says நீ ஜெபம் பண்ற கரெக்ட் தான், you are praying which is right. ஆனா ஏதோ ஒன்னு விட்டாச்சு. நம்ம Something you missed. நீ ஏசப்பாட்ட விண்ணப்பம் வைக்கிற, ஓகே கரெக்ட் தான். Praying to the Jesus is right. நீ உன் விண்ணப்பத்திற்கு இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிறவர் அல்ல, தெரிஞ்சுக்கங்க. The Lord will not do all the time miracle for your prayers. பிதா ஒருவர் தான் அந்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவர். Only the Father can do the miracle and wonders. பிதா என்ன பண்றாரு? இரு பரிமாணமா அவர் என்ன பிரிய ஆரம்பிக்கிறார். The Lord work in two ways. ஒன்னு குமாரனாக, ஒன்னு பரிசுத்த ஆவியாக. One as a son, another one as a spirit. குமாரனுக்கு ஒரு வல்லமை இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வல்லமை இருக்கு. The Son and the Holy Spirit has different power. ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்பெஷல், ஒரே ஒரு எண்ணம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஒரு காரியத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் இருவரும் பரிந்து பேசுகிறவர்களா இருக்கிறார். Both of them same as one heart, they are pleading. இயேசுவின் குணாதிசயங்கள், The Jesus character. அவர் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல, He is not doing the wonders alone. அவர் உன்னை மீட்டெடுக்க வந்தவர். He is your redeemer. உன்னை விடுதலையாக்க வந்தவர். He is your deliverer.
பாவத்திலிருந்து இருக்க உன்னை, சாபத்திலிருந்து உன்னை இருக்கிறவனை உன்னை மீட்டெடுக்க வந்த ஒரு குமாரனா இருக்கிறார். The Son Jesus is your redeemer and reliever from your sin. அவர் and இப்பொழுது நம்மளோடு இல்ல, அவர் பரலோகத்துல உங்களுக்காய் காத்திருக்கிறவரா இருக்கிறார், Jesus is வரப்போகிறவரா not இருக்கிறார். with us now, he is waiting at the heaven. ஆனா இப்ப எதற்காய் இப்ப நம்மளோடு இருக்கிறவர் யாரு? Who is with us now? தேற்றலுவானாய் ஆவியானவர் இருக்கிறார். The Comforter, the Holy Spirit is with us. பிதாவிற்கு ஒரு குணம் உண்டு, குமாரனுக்கு ஒரு குணம் உண்டு, ஆவியானவருக்கு ஒரு குணம் உண்டு. Father, Son and the Spirit, each character has character. இந்த மகிமையின் ராஜா யார் என்ற ஒரு தலைப்புல கடந்த மாதங்கள்ல பேசியிருப்போம். We spoke about the King of Glory. இயேசுவின் குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதுல போய் நீங்க பார்த்திருக்கலாம். You may be meditate and look back what the characteristics of Jesus. யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும். You just go and watch the YouTube last. இயேசுவின் குணாதிசயங்கள் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர்? இயேசுவின் குணம் என்ன? அன்புள்ளவர். The Jesus character is lovable. இரக்கமுள்ளவர். He is merciful. நாட்டமுள்ளவரா? தாழ்மை உள்ளவர். He is humble. அப்புறம் நீதியின் உள்ளவர். He is righteous. மனதுருக்கிற தேவன். The Lord is merciful. மெயினா நீடிய பொறுமை உள்ளவர். நம்ம என்னதான் பண்ணாலும் என் பிள்ளை எப்பயாவது திருமணம் காத்திருக்கிறார். He is steadfast, patient. இவர் குணாதிசயம் ஓகே. These are all Jesus character. தலைவர் ஒருத்தருக்கிறார், பிதா. அவருக்கு என்ன குணாதிசயம்? We have head, Father is character. பட்சிக்கிறவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? Consuming on. பட்சிக்கிறதுனா எரிக்கிறவர், சுட்டரிக்கிறவர். எங்கெங்க தீமை இருக்கோ, wherever evil and bad is அவரை ஒரே வழியில சொல்லணும்னா பல்லுக்கு பல், கல்லுக்கு கல். Is a revenge on. கோபக்காரர், ரொம்ப கோபக்காரர். If you are angry, he acts as angry. பாசம் காட்டினா இருக்கிறத மொத்தத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்? ஒண்ணு இல்லாம If you இருப்பார். love him, he will give entire love on himself. ஆனா கோபம் வந்தது இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு உன்னை நிக்க வச்சு போயிடுவார். If he got angry, he will take everything from you. பழைய ஏற்பாடு காலத்துல எவ்வளவு நீதிமான்கள் ஒரு சிறு தவறு செஞ்சிருவாங்க. Even the righteous man done a small mistake. அப்படியே அதிகாரத்தை புடிங்கி வேற யார்ட்டே கொடுத்து அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை பத்தி வேதத்துல வராது. Take them authority and make them empty. இவ்வளவு மோசமானவரா? Is that so bad, the father? நம்ம அப்படிதான் நினைப்போம். ஏன்னா நம்ம பாவம் செய்றோம். ஆனா நமக்கு அவருக்கு கொஞ்சம் கேப் தான் இருக்கு. We should be careful. நம்ம ஆளுங்களுக்கு யாராவது ஒருத்தர் கண்டிஷனா பேசுறாங்கன்னா, ரூல்ஸ் போடுறாங்கன்னா அவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்றது தான் நம்ம வேலையா இருக்கும். We won't like the people who conditioning us and warning. கரெக்ட்டா? No, சரி, ரெண்டு பேர் பரிசுத்த ஆவியான குணாதிசயங்கள் எப்படி? What's the characteristic of Holy Spirit? சொல்லுங்களேன். பாவத்தை போக்குறவர், போயிடுவார். அவர் குணாதிசயங்கள் போயிடுவார். எங்க போவார்? நம்மளை விட்டு போறவர் தான். அது நம்ம குணாதிசயங்கள் வேற. The characteristics of Holy Spirit. நம்மளை விட்டு போறது அவர் குணாதிசயங்கள் இல்ல. It's not leaving us. சொல்லுங்களேன். The Holy Spirit. Okay. சாந்த குணமுள்ளவர் அவர் இயேசு கிறிஸ்து. இச்சை அடக்கமா? அம்மா, அது ஆவியின் கனியம்மா. அது உனக்குள்ள வெளிப்பட வேண்டிய விஷயம். உனக்காய் துக்கப்படுகிறவர். அப்படியா? தெரியல பாஸ்டர். தெரிஞ்சா நாங்க ஏன் இருக்கோம் பாஸ்டர்? கருதுன ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. He is a holy one. ஒரே ஒரு குணாதிசயங்கள் தான். Only one character. அவர் பரிசுத்தமானவர். He is a holy one. அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவது அவர் அதிசயங்களை செய்கிறவர். The Holy Spirit will do the miracles. அற்புதங்களை செய்கிறவர். He will do the wonders. இந்த ரெண்டு காரியம் மெயின் குணாதிசயங்கள் என்ன? The special characteristics of Holy Spirit. இப்போ நமக்கு யார் தேவை? Now who is need now? சொல்லுங்க. இவர் பாவத்தை மன்னிக்கிறார். அவர் எதுக்குங்க அவர்? Jesus forgiving the sin. அவர் கண்டிஷனா பேசுறவர், பல்லுக்கு பல். நமக்கு அவருக்கு ரொம்ப தூரம். The Father is punishing so we can keep him distance. இவர் தான் அதிசயம் செய்றவர். He is doing the miracle. Now I need that. என் பிள்ளைக்கு அதான் தேவை. That's need for my children. ஒரு அற்புதம் நடக்கணும். The miracle need. வியாதியெல்லாம் சுகமாகணும். The sick to be healed. அப்போ எனக்கு யார் தேவை? Then whom I need? ஏசப்பா. இப்போ ஓட்டுக்கு போடலாம் போலுக்கு. நம்ம எதுக்கு எப்போனா ஆவியான. ஆவியானவரோட அதிசயம் செய்கிறவர். ஆனா அவர் முதல் கேரக்டர் என்ன சொன்னேன் நான்? What's the first thing? பரிசுத்தமா இருந்தாதான் அவர்கிட்ட போக முடியும். If you are holy, you can go to the Holy Spirit. அவருக்கு வேற பரிமாணம் இல்ல. அவர் மனதுருக்கிற தேவன் இல்ல. அவர் வந்து mercy.
பரிந்து பேசுகிறவர் இல்ல, நீடிய சாந்தம் உள்ளவர் இல்ல, He is not a அழகுள்ளவர் இல்ல, அன்பானவர் இல்ல, இப்படிலாம் கிடையாது. ஆனா அவர் பரிசுத்தமானவர். He is holy one. நான் கொஞ்சம் தான் பாவம் செஞ்சிருக்கேன், I just do a little sin. சின்ன பாவம். Little sin. இந்த அற்புதம் நடக்குமா? Will the miracle happen? ஆவியான சொல்லுவாரு, என் கிட்டே வராது, ஓடி போயிடும். The Spirit says, don't come to me. ஐயா நான் கொஞ்சம் தான் கெட்டதை நினைச்சிருக்கேன், மற்றபடி எதுவுமே இல்லை, நான் இன்னும் ஐ எம் க்ளீன், நான் எந்த கொலை செய்யல. I just think little bad, I haven't done any murder, nothing too much. அது சொல்ற, இந்த பக்கமே வர தூரம் போ. The Holy Spirit said, don't come to me, you just go away. நான் எதுவும் தப்பு செய்யலங்க, சில்பர்ல மெரிச்சிட்டு வந்துட்டேங்க, அதான் ஸ்மெல் அடிக்குது. I haven't done any mistake, I just step into small ஆவியான thing. சொல்லுவாரு, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, ஓடி போ. The Spirit says, there is nothing with me, you just go. நம்ம நினைப்போம், இவ்வளவு கேட்டு போட்டா நான் எப்படி அற்புதத்தை பெறுறது? We may thought that so much of gate to receive it, how we will receive. அவர்கிட்ட போகணும்னா If you wanted to go to Holy Spirit, உனக்கு குமாரன் ஹெல்ப் பண்ணணும். you need the Son's help. சில பேர் நினைப்பாங்க ஸ்ட்ரைட்டா அப்படி போயிடலாமா. Some of people thought that they can straightly reach to the Holy Spirit. பிதா இடத்துல இருந்து வர ஸ்ட்ரைட்டா பிதாட்ட போக முடியாது அவனால. Is everything come from Father? It's hard to reach. உனக்கு பாவ மன்னிப்புன்னு உனக்காய் பரிந்து பேசுகிற ஒருத்தர் வேணும், Only உனக்காய் one- மனதுருக ஒருத்தர் வேணும், One interceptor needed to உன் மேல talk for you. நீடிய பொறுமை உள்ளவராய் ஒருத்தர் You should இருக்கணும். have steadfast love on அதற்கு you. இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது, For that, when you have faith on நீ Jesus, ஆலயத்துல வந்து இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு ஒரு முறை கூப்பிடும் பொழுது, you just call to Jesus to forgive your sin at the church. கர்த்தர் அவர் ரத்தத்தினால் உன்னை பரிசுத்தமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. Lord Jesus cleanse you from His holy அந்த blood. நாடிகளை கடந்த வாரமும் கடந்த மாசத்துல பேசியிருப்போம். We may be meditating last ஆவியானவர் month or எப்படி last துணை week. கொள்வது, How we can get a support உன் from the ஜீவனை Holy எப்படி Spirit. காத்துக்கொள்வது, How you can save your life. நம்ம துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது என்ன When you பண்றோம்னா, worship and praise, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது இயேசு மன்னிச்சு நீ ஆவியானவர் என்ன பண்றாரு, when you ask உனக்குள்ள forgiveness, Jesus forgiven you. கொஞ்சம் தான் கூட உன் பக்கத்திலேயே ஆவியானவர் வர மாட்டாரு. Even if you have small mistake, the Holy Spirit நீ will come இப்ப to you. ஜெபம் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்ட உடனே தேவன் உடனே என்ன பண்ணுவாரு, சாங்ஷன் கொடுத்துருவாரு. Once you ask the forgiveness, immediately the Lord will sanction. விண்ணப்பம் கிடைக்குதோ இல்லையோ, ஆவியானவர்கிட்ட உடனே கிடைக்குதோ இல்லையோ, இயேசு பாட்ட உடனே கிடைக்கிறது எதுன்னா உன் பாவ மன்னிப்பு. You will get easily the forgiveness from the Jesus. பாவ மன்னிப்பு ஏற்பட்ட உடனே, கொடுத்த Once உடனே you are recovered. நீ ஆவியானவர் நீ கூப்பிடே தேவையில்லை, நீ விருப்பப்பட்டாவே ஓடியாந்துருவார். You அல்லேலூயா. don't need to ask or call the Holy Spirit once. ஏன்னா your தேவனுக்கு sins எப்படின்னா, forgiven will come to you. தேவனுக்கு தனிமையா இருக்கிறது பிடிக்காது. The தேவனுக்கு Lord won't love the lonely. மனிதரோடு பழக அவர் விருப்பப்படுகிறார். He just wished to have company. பாவியான பழகிறதுக்கு ஒருத்தரும் கிடைக்க மாட்டாங்க. ஒருத்தன் இன்னைக்கு சர்ச்சில இன்னைக்கு துதிக்கிற வேலையில நீ பாவம் மன்னிப்பு கேட்டு தேவன் பாவத்தை மன்னிப்பாருன்னா உடனே உன் பக்கத்துல வந்துருவார். The Holy Spirit immediately will come upon you when you ask forgiveness. உடனே உன் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படும். Praising and worship, immediately that உடனே change ஒரு will happen சேஞ்சஸ் in your life. ஏற்படும். You can see a change immediately. ஹல்லேலூயா. Hallelujah. சாதாரண மனிதன் அசாதாரண மனிதனாய் மாற An ஆரம்பிப்பார். ordinary man turn into a superman. சபையை விட்டு வெளியே போனோனே பாவம் செஞ்ச உடனே என்ன ஆயிடும், Once you go out of the church and done the sin, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. it's done, everything done. பாவம் உள்ள வந்து ஆவியான உடனே எடுத்துக்கொள்ளப்படும். If sin enter at your heart, the Holy Spirit ஒரு leaves. சகோதரி சொன்னா, அவர் போயிடுறவர். A sister said, ஏன் போறாரு, He's poor. நம்ம மேல இருக்கு மிஸ்டேக். because the mistake is with us. ஏன் ஆவியானவர் குறிச்சு இவ்வளவு சொல்றேன்னா, Why we meditating more about நீ Holy ஜெபிக்கும் Spirit? பொழுது துதிக்கும் பொழுது ஆவியானவர் உனக்குள்ள இடைப்படும் பொழுது நீ ஆவியான துணை கொண்டு நீ என்ன ஜெபத்தை பண்ணுகிறாயோ அது கேட்கப்படும். Your prayer will listen when you pray with the help of Holy Spirit. சரி, ஓகே பாஸ்டர், நான் ஆவியானவர்ல ஜெபிப்பேன். நான் எப்ப ஜெபிக்கிறேன், நீங்க என்ன வேலையில ஜெபிக்கிறீங்க பாத்தீங்கன்னா, வீட்டுல ஆவியில ஜெபிக்கிறது இல்ல. At what time we are praying? In home we are not praying in spirit. இந்த ஆவியில அனலோ ஜெபிக்கிறது எங்கன்னா இங்க சபையில ஆராதனை வேலையில தான் ஜெபிக்கிறோம். Only you can able to praise and worship in ஆனா the church. நம்ம தான் இங்க ஆராதனை வேலைக்கு வரும் மட்டுமே. But we are come late after the பொறுமையா வருவோமே. worship. We just coming slowly. அப்ப ஆராதனை வேலைக்கு என்ன ஆயிடுச்சு, உன் விண்ணப்பங்களுக்கு உண்டான சாங்ஷன் கொடுக்கிறது அப்பயே முடிஞ்சு போச்சு. You just not getting the sanction. நீ during நல்ல the worship. ஆவியில நிரம்ப, நீ துதிக்க தேவனை மகிமைப்படுத்த நீ பாவம் மன்னிப்பு கேட்க உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவ ஆவியானவர் உன்னை நிரப்பப்படுகிறவரா இருப்பார். When you அல்லேலூயா. praise and glorify the Lord, at the அந்த time when you ஆராதனை pray, முடிஞ்சிட்டு அப்படியே உட்கார்றீங்க பாத்தீங்களா, காணிக்க வேலையில
When you sit at the offering time, அப்படியே கண்ணமுடி, இயேசுவே you just close your இந்த eyes and ask அபிஷேகத்திலே Jesus. எனக்கு விண்ணப்பத்திற்கு பதில் கொடுங்கன்னு கேட்டு பாரேன். You just ask, Lord, you just answer my prayer in the anointing time. அந்த விண்ணப்பம் அப்பவே சாங்ஷன் ஆக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. All your prayer will be sanctioned. சரி, இந்த விண்ணப்பம் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும் சொல்லுங்க How பார்க்கலாம். I will know my prayers are heard? கர்த்தர் அன்னைக்கு கொடுக்கிற அந்த செய்தியில நீ கேட்ட விண்ணப்பத்திற்கு கர்த்தர் உன்கிட்ட இடைப்பட்டிருக்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பாருன்றதுக்கு அடையாளம் அந்த செய்தி மூலமாய் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. How you can get a sign your prayer is heard? The Lord's word intercede through the நம்ம என்ன message. பண்றோம்னா, But what we do ஃபர்ஸ்ட் is ஹாஃப்க்கு வராம செகண்ட் ஹாஃப்க்கு வரோம் பாத்தீங்களா? we missing the first half and attending the second one. கர்த்தர் வேற யாருக்கும் பிளெஸிங்கா பேசுற அதை நீ கேட்டுட்டு போற தவிர உன்னோடு பேசுவதை நீ உணராதபடி போற. You just listening the others blessings, not for yours. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, You just place the hand on your ஆண்டவரே, heart and இனிமேட்டு say, எனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் நிச்சயமா பெற்றுக்கொள்வேன். Lord, I am going to receive the blessings which given to me. அப்படியே கண்களை மூடி Close your eyes. ஒரு சின்ன ஒரு லைன் தான் பாட போறேன். அந்த அபிஷேகத்துல நிரம்பிட்டு விண்ணப்பம் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுக்கங்க. முதலாவது அபிஷேகத்துல நிரம்பி First you fill with anointing நீ தேவனை மகிமைப்படுத்திட்டு and then glorify the Lord. அந்த பிரசன்னத்துல நீ தேவனிடத்துல ஒரு விண்ணப்பத்தை கேட்பேன்னா அது ஒன்னே கேட்கப்படும். You just raise your prayer அப்படியே request. கண்களை மூடி ஒவ்வொரு திருமத்தில தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. ஓ ரபா ஹத்தலா ஹந்துலியா ஷதலிபா ஓ கபா 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 ஓ ஹம 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 ஓ ரம ஹதர ஹம ஹபா ஓ ஹப 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 ஓ ரியா கத்தலியா ஷதலியா தர்பா. தேவ மகிமை ஒவ்வொரு திருமத்தில இறங்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ glory to Jesus. அந்த பிரசன்னத்துல விண்ணப்பத்தை அப்படியே இந்த வசனத்தை கேட்க முடியும். Just raise your prayer now. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே உன் விண்ணப்பத்தை தேவனிடத்துல வைய. You just plead to the Lord along with anointing. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. உன் விண்ணப்பத்திற்கு ஒரு பதிலை கர்த்தர் தருவார். The Lord answer your prayers. நம்ம என்ன பண்றோம்? What we do? சும்மா ஜெபம் பண்ணிட்டு போறோம். Just praying emptily. தேவ ஆவியான துணை இல்லாம நீ என்ன விண்ணப்பம் பண்ணாலும் அது ஒன் வே ட்ராக் தான். It's a one way without the Holy Spirit அந்த support. இடத்துல ரிசீவிங்கே கிடையாது. There is no receiving. அந்த இடத்துல கனெக்ட் பண்றதுக்கு ஒரு உத்தரம் கிடையாது. No, there is no connector for your உன்னை prayer to the இணைப்பதற்கு Lord. ஒருத்தரும் இல்ல. There is no communication for ஹல்லேலூயா. your prayer. இதுதான் ஆவிக்குரிய சபை. This is the நீ spiritual. இருக்கிறது ஆவிக்குரிய சபை. You are at the spiritual. ஆவிக்குரிய சபையில நீ ஆவிக்குரிய தனமா நீ ஜெபிக்க வேணும். You need to pray spiritually in the spiritual church. ஆமென் சொல்லுங்களே. See amen. அப்போ முதல் காரியம், The first thing, நீங்க ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது, when you pray filled ஆவியான with துணை the கொண்டு Holy Spirit, நீங்க ஜெபிக்கும் பொழுது with the help of நீ Holy எவைகளை Spirit, கேட்கிறாயோ அவைகள் அனைத்தும் பெற்றுக்கொள்வாய். whatever you ஹல்லேலூயா. ask in prayer with the help of Holy Spirit, you will receive it. இரண்டாவது, The second thing, 1 ராஜாக்கள் from the book of 1 8ஆம் Kings, அதிகாரம் chapter 28, 29, 30 இந்த 3 வசனத்தை நாம் வாசிப்போமா? verse 28, என் 29 and தேவனாகிய 30. கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உம்முடைய அடியேன் நின்று உமது சந்நிதியில் செய்கிற உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த 3 வசனம் படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்கும்னா, What do you may think when we யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்றது தான் உங்களுக்கு தெரியும். we may be thought that someone is praying to the Lord. இதுல யாரோ ஒருத்தர் விண்ணப்பம் பண்றாங்க. Maybe someone is praying. கடைசி வரையும் என்ன பண்ணல, இந்த 3 வசனம் வரையும் விண்ணப்பமே சொல்லல அவர். In the 3 verses there is
nothing mentioned about what ஒரு they prayed. விண்ணப்பம் சொல்லுவதற்கு முன்பாக அவர் பிரயோஜனப்படுத்துற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. Just pay attention to the word before they pray. நம்ம விண்ணப்ப ஸ்டேட்மென்ட் ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் அது கேட்கறதுக்கு முன்னாக நீ ஆவியில நிரப்பப்பட்டு சில வார்த்தைகள் பேசணும், சில உன்னோட அவர் உறவாடணும், உன்னோட கம்யூனிகேஷன் இருக்கணும். Before you giving your application to the Lord, you should use some of the words. அந்த முதல் வசனத்தை படிங்களே. We can meditate the first verse. என் தேவனாவே கர்த்தாவே உமது அடியேன் இன்று உமது சந்நிதியிலே கேக்குற ஆண்டவரே இன்னைக்கு நான் ஜெபம் இங்க பாருங்க நம்ம ஸ்ட்ரைட்டா ஜெபம் பண்ணுவோம். இங்க சொல்றாங்க ஆண்டவரே இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். Lord, I'm going to pray today. என் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் all my prayer application plea இருதயத்துல கேட்டு உம்முடைய இரக்கத்துல கேளுங்க. at your hearts and your mercy here. இங்க இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு உமது அடியேன் உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும். இவ்விடத்துல இந்த இடத்துல அதாவது கரண்ட் இடம் இப்ப நான் எந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றேன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். It's important that where you sit and pray. அவர் சொல்றாரு உம்முடைய இடத்துல தேவ ஆலயத்துல நான் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன். I am praying at your temple. ஏன்னா நீங்க தேவ ஆலயத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்றாரு அவரு. The word says what you will do. என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன தேவாலயத்துல என்ன இருக்குமா தேவ நாமம் விளங்கும் என்று வார்த்தையை கொடுத்திருக்காங்க. In temple the Lord's name will be there. சோ என் வார்த்தையை விண்ணப்பத்தை கேளுங்க. Lord, you listen my prayer. நீங்க உறங்குறது இல்ல தூங்குறது இல்லன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லி இருக்கு. The word says you will not sleep. இவரு அப்படி சொல்லி ஜெபிக்கிறார். He say like this and pray. நீங்க ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது when you pray தேவ வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணணும். you need to use the Lord's word before your prayer. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வைத்து ஜெபம் பண்ணணும். You need to pray by using the Lord's promises. இது ரெண்டும் வாழ்க்கையில இடப்படணும். These two things intercedes at your இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் என்ன? What's the promise for the year? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். The new things. அறிவீர்களா? அது இப்பொழுதே தோன்றும். It will happen now. அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இது சொன்ன உடனே வாக்குத்தத்தத்தை காலண்டர் வாங்கிட்டு போய் வீட்ல மாட்டிட்டீங்க தவிர just getting the promise and calendar and இந்த வாக்குத்தத்தத்தை நான் எப்ப சொல்லணும் எதுக்கு சொல்லணும் தெரியல. we doesn't know when the word and promise is given. இந்த வாக்குத்தத்தம் என்னது தேவனோடு பேசுகிற கமிட்மென்ட் கொடுத்த ஒரு உறுதிமொழி. It's a commitment and authority given to you by the Lord. பத்திரம். It's an agreement. இந்த அக்ரிமெண்ட் வாங்கிட்டு சும்மா இருந்திருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? If you keep the agreement, தேவன் சொல்லுகிறார் என்னைக்காவது உனக்குள்ள விண்ணப்பம் தேவைப்படுமா ஏதாவது தேவையா ஆண்டவரே அன்னைக்கு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. the Lord says you just use the promise you given எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க லெட்டர்ல எழுதி கொடுத்திருக்கீங்க. Lord, you given and written and given to me this word. எனக்கு நீங்க செய்கிற தேவன் பொய் சொல்ற தேவன் அல்ல. Lord, you are the doer and not இந்த the liar. வாக்குத்தத்தத்தின்படி என்னை நிறைவேற்றுங்க. Lord, you accomplish the promise at my life. சரி இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பிரயோஜனம் பண்ணலாம்? How we can use the promise? அதுதான் உங்க கேள்வியா இருக்கும். That may be your question. என்னைக்காவது ஒரு பணம் இல்லாத ஒரு பொருளையோ ஒரு காரியத்தை செய்ய முடியாது வழி இல்லாதபடி இருக்கலாம். Maybe when you find no ways, no money. அப்போ நீங்க சொல்ல ஆண்டவரே you say that உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன். Lord, I'm come at your presence. நான் ஜெபம் பண்ண போறேன். I'm going to pray. உங்க இருதயத்துல கேட்டறலும். Lord, you hear it. நீ விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். Lord, you answering our prayer. இந்த ஆண்டு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். You given promise. வனாந்தரத்துல வழிகளை உண்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு you will make the way in the desert. அப்படியே என் முன்னோர்களுக்கு செய்திருக்கிறீர். you did to our forefathers. இப்பொழுது எனக்கு செய்வீர். நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. do it now and do it now. ஹalleluya. hallelujah. இப்பொழுது எனக்கு செய்ய போறதுக்காக நன்றி, நீ செய்ய போறதுக்காக நன்றி, நீ அத சொல்லினே இருந்தா போதும். வாக்குத்தத்தத்தை எங்க பிரயோஜனப்படுத்துறியோ அந்த காரியத்தை கர்த்தர் நடக்கும். repeatedly thank you for you going to do it. you just use the promise all the time. hallelujah. hallelujah. அதனால வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், that's why we giving promise for yearly and monthly and daily as well. நித்தியம் டிவில இப்போ என்னோட சேனல்ல டெய்லி ஒரு வாக்குத்தத்தங்களை என்ன பண்ற ஒரு மெசேஜோட சேர்த்து அனுப்புறேன். we just sending giving them a daily promise through our Nithyam TV daily. காலண்டர்லயும் இருக்கு. ஆனா we have the promise in calendar. இது இல்லாம கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் apart from this ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் நிறைவேற்றுவார். the Lord given promise to each and everyone and it will be accomplished. சில வாக்குத்தத்தம் அந்த வருடத்துக்கு அந்த மாதத்துக்கு தான் இருக்கும். some of the promise for the year and for the month. சில வாக்குத்தத்தம் உனக்காக கொடுக்கப்பட்டது, அது உன் சாகுற வரையும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். some of the promises given to you and for your life. எத்தனை பேருக்கு எனக்காய் சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னு சொல்றவங்க மட்டும் கையில வச்சு ராமே சொல்லுங்க. lift up your head. there are some of the promise given to me.
நான் எனக்கு வாக்குத்தத்தமே வரல பாஸ்டர், நான் என்ன பண்ணணும் பாஸ்டர்? Pastor, I haven't received any promise so far. What I தேவ need to do? சமூகத்துல இந்த மாதிரி ஆலயத்துல வந்து பைபிள் படிக்கும்போது நீ ஜெபிக்கும் பொழுது When you praying and reading the Bible, உன்னோடு கர்த்தர் சில வாக்குத்தத்தன் மூலமா இடைப்பட்டு கொண்டே இருப்பார். some of the word, ஒரு the Lord ரெண்டு இல்ல intercede with 3 you. முறை அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டே இருக்கும். The promise, the word intercedes at your life. அது இடைப்படுறது மட்டும் இல்ல, அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டே It இருக்கும். will not alone intercedes, it will accomplish at your life. அந்த வாக்குத்தத்தத்தை வச்சுதான் உன் எதிர்காலத்தில கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திட்டமிடுவதா The இருக்கும். Lord determine your future plan based on the promise. கேட்டீங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். If you ask, the Lord will give you the பாஸ்டர், promise. எனக்கு படிச்சதே நினைப்பு வர மாட்டேது பாஸ்டர். Pastor, I cannot able to remember what I read in the எனக்கு Bible. படிக்கவே வர மாட்டேது பாஸ்டர். I am not able to read. நான் எப்படி வசனம் படிப்பேன்? How I can read the verses? நான் எப்படி பைபிள் படிப்பேன்? How I can read the Bible? கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். Can you teach me? கரெக்ட் இல்ல? அதுக்கு தான் பழைய பாடல்லாம் இந்த பெத்மன் செய்ய பாடல்லாம் இருக்கு. இப்போ வர For that இந்த we ஜான் have ஜெபராஜ் the whole songs. புதுசா வந்து பாடுறவங்க பாடத்துல காட்டிலும் Instead of having new songs, கீர்த்தனைகள் பாட்டெல்லாம் விசேஷமான பாடல். the song which பாரம்பரிய written சபையில பாட்ட earlier. பாடலாம் விசேஷமான பாடல். The customized churches songs உங்களால are அந்த special. இலக்கணம் புரியலனா பெத்மன் செய்ய அழகா ஒவ்வொரு பாடல்லையும் If you are not able to understand the literature, வேதத்துல இருக்க வரிகளை தான் என்ன பண்ணிருக்க பாடலாய் கொடுத்திருக்கிறார். you can use the Bergman songs. ஏதாவது பெத்மன் சாங்ஸ் ஒரு பாடலை பாடுங்களேன் யாராவது. என்னது? அன்பு கூறுவே. இது எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? How many of நீ you know அடிக்கடி the பாடுற song Anbu Kuruven? இதுவரை உனக்கு உதவி செய்கிற தேவன். இதுக்கு தான் எபினேசர் helper. The Ebenezer means helper. ஆண்டவரே உதவி இல்லாத நேரத்துல At தெரிஞ்சுங்க, helpless situation, Lord, எல்லா நேரத்திலும் எல்லா பாட்டும் யூஸ் பண்ண முடியாது. you cannot use நீ the song பாட்டு all the பாடுறீங்கல்ல, time. எதுக்கு இந்த பாடல்னா தேவனை ஆராதிக்கிறதுக்கும் உங்க இருதயத்துல வசனம் பதியறதுக்கும். The words to memorize. ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கும். அவர் வார்த்தையை சொல்லிட்டா அவர் மாட்டிப்பார். The Lord is the word. சும்மா சொன்னா நீ பாவப்பா, நீ பாவம் செஞ்சவங்கள செய்ய முடியாது. நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிற தேவன் இல்லப்பா, நான் இப்ப பாவத்தை மன்னிக்கிறேன். You are the forgiver. வார்த்தையை சொல்லிட்டா அவர் கொடுத்த வாக்கை நம்ம சொல்லி காட்டா போது உடனே செஞ்சிருவார். If you given the word to the Lord, He will come. இதுவரையும் உதவி செய்த எபினேசரே, So far you helped the Ebenezer. வாக்கு சொல்லி இருக்கப்பா, You given the word. வசனம் promise. சொல்லுதுப்பா, The word says, உதவி இல்லாம இருக்கு, எனக்கு உதவி I am செய்யுங்க. helpless. You help me the situation. சிம்பிள். Very சொல்லி simple. பாரு, You just அந்த said. உதவி அன்னைக்கு அப்பவே அது நிறைவேறத உன் கண்ணுல பார்க்க முடியும். ஹalleluya. Your eyes will see it. The help you receive. அடுத்த லைன் ஒன்னு, எல்ரோயினா என்ன கண்டீர்? The Elroy, which mean the Lord is here. என் விண்ணப்பத்தை கேட்கவே மாட்டீங்களே. You are not உங்களுக்கு listening கண்ணு my இருக்கா prayer. கண்ணு இல்லையா அப்படி ஜெபம் பண்றத காட்டிலும் Instead of praying whether you have eyes. ஆண்டவரே and ears. எல்ரோயே, Elroy. என்னை காண்பவர் என்னை கண்டீர் என்ற வசனம் சொல்லுது. The word says you are seer. நான் இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கு நீ கண்டிருப்பீர். You know, என்ன you see my பார்த்திருப்பீர். situation. You என் மனதின் விருப்பத்தை பார்த்திருப்பீர். watching my இன்னைக்கு heart. கண்ணீர் விடுறதை பார்த்திருப்பீர். You இன்னைக்கு see நான் my புலம்புறதை நீ பார்த்திருப்பீர். Seeing my இன்னைக்கு நான் blabbering. தனிமையில இருப்பதை நீ பார்த்திருப்பீர். Seeing my எனக்கு loneliness. உதவி செய்யுங்க. Help me, Lord. வசனத்தை அழகா யூஸ் பண்ணும்போது டக்குன்னு தேவன் என்ன You பண்றாரு? just use the words beautifully, immediately you will receive. the எல்லா answer. நேரத்துல எல்லாத்தையும் வீட்ல முந்திரி வச்சிருப்பீங்க. You may have cashews at home. எல்லா சாப்பாட்டுலயும் போடுவீங்களா? Will you use it all the food? சாம்பாருக்கு போடுவீங்களா? Will you use it all the dishes? பணம் கொடுத்தா போடுவீங்க. If you have more money, you can put it ஆனா all அந்த the dishes. முந்திரி But the பொங்கலுக்கு cashews, போட்டா அதுக்கு முதிருக்கு ஒரு வேல்யூ உண்டு. if you use the cashews at the pongal, it give more tasting. ஆமாவா இல்லையா? Is it true? எல்லா இடத்துக்கும் இல்ல வசனம் ஏற்ற நேரத்துல நீ அந்த வசனம் அப்ப ஏற்ற நேரத்துல நீ அட்லீஸ்ட் வசனம் தெரியல ஒரு பாடலா தெரிஞ்சு வச்சு. You need to use the words at the right time. At least if you don't know the இப்ப verse, you just know the வேற song. ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்களேன். You can say some other song. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சூழ்நிலையில உன் விண்ணப்பங்களோ சரி குடும்பத்திலயும் சரி உன்னை புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு வறுமையிலயோ வேதனையில் இருக்கும் பொழுது At உனக்காய் time of your depression, ஒருத்தர் மனதுருகனா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும்னா அது மனிதர் தேவையில்லை, என் பிதா மனதுருகனா போதும். அல்லேலூயா. if the Father, if comfort of வசனம் you, சொல்லுது அவர் மனதுருகிற தேவன் என்று. the word says He is a comforter. இயேசுவே நீ Jesus, மனதுருகிற தேவனாச்சே, you are merciful. உம்மை மனதார நான் சோத்தரிக்கிறேன்பா. I give thanks to you at my heart. எனக்காக மனதுருகி இந்த காரியத்தை செய்யுங்கள. Just mercy on me and do this அல்லேலூயா. work. வசன வார்த்தையை கேட்கலாமா? இது எந்த டைம்ல நீ ஜெபம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவ? At what time you will use கஷ்டமா இருக்கும் பொழுது இல்ல, மனம் பார்க்கும் இல்ல,
சில பாவங்கள் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக இருப்ப. You may be stand in front of the Lord without getting இந்த forgiveness. வார்த்தையை சொன்ன ஆண்டவரே, மெய்யாகவே உண்மையாகவே என் பாடுகளை சுமந்தீர் ஆண்டவரே. You taken our burden. நீ சொல்லிட்டு பாவம் மன்னிப்பு தப்புன்னு மன்னிக்கப்படும். You just use this word and ask forgiveness, you will be forgiven immediately. உங்க வீட்டுல கஷ்டம் அடிச்சுன்னு புல்லுன்னு இருக்கும்போது, குடும்பத்துல ஒரு பிரிவினை இருக்கும்போது, கணவன் மனைவி சமாதானம் இல்லாத போது, when you have no peace at பிள்ளைங்க மத்தியில சமாதானம் இல்லாத போது, peace between the children, நீ மத்தவங்க எது பேசாம ஆண்டவரே இந்த வசனத்தை you keep, the Lord will come and forgive you. நம்ம ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க. ஒன்னும் செயல்படுகாது. அவர் வசனத்தை யூஸ் பண்ணு. Instead of directly asking forgiveness, you just use the word and ask. இப்ப நான் உங்களை பாட சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா இல்ல, will I teach you to how you sing? வார்த்தை யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். I am just teaching how you need to use the words. இதெல்லாம் பைபிள் படிக்கும்போது அன்னைக்கு படிக்கும்போது வசனம் வரும். Whenever you read the Bible, you get a verse. உனக்கு வசனமே தெரியலனா பாடலை யூஸ் பண்ணு. If you doesn't know the words, you just use the வசனத்தை ஏற்ற நேரத்துல பிரயோஜனப்படுத்து. you need to use the words at right time. நீ என்ன நான் இப்ப சொல்லும்போது நீ என்ன பிரச்சனையில இருக்கன்னு உனக்கு தெரியும். You know at what situation இந்த you are. பிரச்சனைக்கு என்ன வசனத்தை யூஸ் பண்ணலாம்? At what situation, what kind of words you can use. At least வசனத்தை படி, at least பாட்டாவது நிறைய பாடு. You just at least use the words or just use the song. நமக்கு என்ன பாட்டு? சினிமா பாட்டு தான் ஓடினது இல்ல. In our mind the film songs going. யாராவது கால் பண்ணா போதும் விசுவாசிக்கு அது சினிமா பாட்டு வச்சுன்னு இருக்கு. அதை கேட்டு கேட்டு என் மைண்ட் ஓடினு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டு பாட வேண்டியது. They call our believers, they keep a ringtone as a cinema. நம்ம கேட்டது இல்லாம இன்னொருத்தர் என்ன பண்றோம்? கெடுக்குறோம். We are spoiling others as ஒரு ரிங்டோன்ல ஒரு பாட்டு வெச்சு பாரு. பெத்மன் சைடுல ஒரு கிறிஸ்டியன் பாட்டு வெச்சு பாரு. Just keep a ringtone as a Bergman song. எப்படி நம்ம சினிமா பாட்டுக்கு நம்ம மாறறோமோ இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? இந்த பாட்டுக்கு அவன் மாறுவான். Changing by listening film songs, the other will also get changed. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Say amen in faith. Hallelujah. Hallelujah. நிறைய பாடல்கள் இருக்கு. A lot of songs available there. பாட அந்த வார்த்தைகள் உட்கொள்ளி நம்ம இன்னைக்கு ராகம் பார்க்கிறோம். When you worship and praise, மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்க்கறத தவிர just looking how the அதுல இருக்கிற வரியின் மூலமா கர்த்தரோட நம்ம எப்படி இடைப்படுறோம்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. But we are not thinking about how the word lyrics intercede with us. விசுவாசிக்கலாமே சொல்லுங்களேன். Say amen in faith. நீங்க ஜெபிக்கும் பொழுது when you pray, அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. you just use the word. ரொம்ப நெருக்கம், ரொம்ப சூழ்நிலை, at your சத்துருக்கனால பெரிய நெருக்கத்துல இருக்கோமோ இந்த வாசனை யூஸ் பண்ணுங்க. you just use the word when you are crushed by your enemy. அக்கினி நடந்தாலும், even I walk on the fire, தண்ணீர் நடந்தாலும் அது என்ன சேதப்படுத்தாது. water, nothing worries me. வார்த்தை கொடுத்து இந்த ஜனத்தினால எனக்கு ஒரு சேதம் இல்லாம பாதுகாத்து. you just use the word. ஜெபம் பண்ணி பாரு, அதுக்கு உண்டான அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். you will receive benefit of it. Hallelujah. Hallelujah. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது முதல்ல என்ன தேவை? what you need to pray first. ஆமென். ஹalleluya. ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கணும். இரண்டாவது, you need to fill in spirit and pray. வாக்குத்தத்தம், வசனம், வார்த்தையை சொல்லி நீ ஜெபிக்கணும். you need to use the word and words and promise given to you. மூன்றாவது, இது நம்ம செய்ய மாட்டோம், அதை செய்ய சொல்றார் கர்த்தர். but third thing, we are missed to do it, but Lord asks யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். from the book of Job chapter. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, ஒரு காரியத்தை செய்யணும். one thing you need not to do and need to எது do. செய்யக்கூடாது? சுயநலமாய் ஒரு ஜெபம் இருக்குன்னா அது கர்த்தர் ஏறெடுக்கப்படாது. your prayer will not recognize if you made it selfish. நாம என்னைக்கு உனக்கு உன் பிள்ளைக்கு மட்டும் ஜெபம் பண்ணினே இருந்தீனா, all time we pray for ourselves and our children and family. உன் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை பார்க்க முடியாது. you can't see a great miracle at your life. யோபு எல்லாத்தையும் இழந்து போயிருந்தாலும், even though Job lost everything, எப்போ தன் சிநேகிதனுக்காய் அவன் பாரப்பட்டு ஜெபம் பண்ணானோ அன்னைக்கே வாழ்க்கையில ஜெயிச்சா. தேவ இருதயத்தில் இடம் பிடிக்க ஆரம்பிச்சா, பிசாசை நொறுக்க ஆரம்பிச்சான். Job, God placed at the heart's hand, he crushed the Satan when he prayed. பிசாசை அடிக்கிறதுக்கு ஒரு வழிய பெரிய ஆயுதம் எதுனா, the big armor to நீ மற்றவர்களுக்காய் நீ மனதுருகி ஜெபிக்கிறனா உன் விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. your prayers will be heard when you pray for others with your heartfelt. ஒரு ரெண்டு சகோதரி, there are two sisters, இந்த ரெண்டு பிள்ளைங்க, there are two children. இந்த ரெண்டு பிள்ளைங்க பெரிய பாவிகள். the two children are a great sinner. யார் பாவி இல்லாம இருக்கா? who is not a sinner over here? தேவனோட பார்வையில நம்ம ஏதாவது பாவி, everybody is sinner. இந்த புள்ளையும் பாவி தான் ஜெபம் பண்ணுது, the both sinner praying. இந்த புள்ளையும் ஜெபம் பண்ணு, தனக்காய் ஜெபம் பண்ணுது. the other sinner also praying for தேவன்
பார்க்கிற ரெண்டு பாவிகள் தான், The Lord looked both of them. ஆனா ரெண்டும் ஜெபம் பண்ணுது. Both of them praying. விண்ணப்பம் கொடுப்பாரா? Will Lord answer for their prayers? கொடுக்க மாட்டேன். He won't answer them. ஏதாவது உனக்காக ஜெபம் பண்ண இருக்க, You are praying for yourself. நீ பாவம் பண்ணியிருந்த, You committed sin. பாவத்தோட தான் வந்திருக்கிற, You coming for நீ மட்டும் பக்கத்துல இருக்க பிள்ளைக்கா ஒரு விண்ணப்பத்தை பண்ணா உன் விண்ணப்பங்கள் you சேர்க்கப்படும். just make at least one prayer for your neighbor, your prayer will be heard. ஏன்னா நம்ம பாவத்தோட தான் வந்திருக்கோம். We are coming with sin. ஆனா இதுல இருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுவதற்கு நமக்கு நம்ம மத்தத்துல தேவன்ட்ட நான் என்ன ஸ்பெஷலா காட்டுவது? How you can show special to redeem from your sin. இங்க உங்களோட நான் ஸ்பெஷலா காட்டுறது கோட்டு போடலாம், என்ன வேணா பண்ணலாம். To show you special among you, I can give a caste voting. உங்களை கோட்டு போட்டு ஏமாத்தலாம், Maybe I can wear coat and cheat you, தேவனை ஏமாத்த முடியாது. but I cannot cheat the Lord. அவர்ட்ட நகையை காட்டியோ மேக்கப் பண்ணியோ இல்ல படிப்பு திறமை பாடி எதை பண்ணாலும் ஏமாத்த By முடியாது. showing jewels, your education, your qualification, zoom பண்ணி உன் இருதயத்தை தான் பார்த்துனப்பா, உன் இருதயம் கிளியரா இருக்கான்னு. the Lord look at your hearts and He look it. உன் இருதயத்திலே பாவம் இருக்குதா? Your heart has இந்த sin. புள்ளியும் பாவம் செய்துதான். Both of them committed the sin. ரெண்டு பேரும் மன்னிப்பு Both கேக்குறீங்க. of them asking forgiveness. இதுல யாரு ஸ்பெஷல் பார்த்தா இந்த பிள்ளை ஒரு அடிஷனல் என்ன பண்ணுது, மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுது. Who is special? The one who pray for others is the ஐயோ special. ஊழியக்காரக்காய் நான் ஜெபம் பண்றேன். You may be pray for the Lord's servant. ஐயோ அந்த பக்கத்து வீட்ல தலைவலி, நான் அவங்களுக்கா ஜெபம் பண்றேன். If someone is having headache, I'm praying for them. இந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஹல்லேலூயா. கரங்களை These தட்டி ஆமென். prayers will be agreed. அப்போ உன் ஜெபத்துல சுயநலம் இருக்க கூடாது. Your prayers shouldn't have நீ உனக்காய் selfish. ஜெபம் பண்ணிருப்ப, விண்ணப்பமே கிடைச்சிருக்க, உன் கடன் பிரச்சனைக்காய் ஜெபம் பண்ணிருப்ப, விடுதலை கிடைச்சிருக்காது. You may be prayed for your debt, but you இன்னைக்கு are மத்தவங்க not cured. கடத்துக்காய் நீங்க பேர் எடுத்து அவங்க போமா உனக்கு கடனா எவ்வளவுமான்னு கேட்டு நீ You just take someone that has name and pray for டெய்லியும் them. ஒரே ஒரு விண்ணப்பம், ஏசப்பா இந்த சகோதரி குமாரி சகோதரிக்கே ஜெபம் பண்ற அவன் கடன் தீரணும், இது மட்டும் At- ஒரு 7 நாள் செஞ்சு பாரு. At least you just do the prayer 7 days. You pray for others' debt. அந்த சகோதரி கடனை தீப்பார், உன் கடனை கத்தர் தீப்பார். The Lord will settle their loan as well as yours. இந்த ஜாமக்கார ஜெபம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நைட் நடத்தும். Each Tuesday we conduct a full night prayer. 10:30 மணில இருந்து 1 மணி வரை 12 மணி வரையும் 10:30 to 12:30 we are doing. அந்த 1.5 மணி நேரம் பிரேயர் வந்து And that's 1.5 prayer. என்ன காரணம், மத்தவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். We just praying for others with a purpose. யாராவது ஒருக்கு தலைவலினா அவங்க எல்லாரும் அந்த லைன்ல ஜெபத்துல கலந்துக்கிற அந்த 10 லட்சம் பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, Who are ஜாமக்காரத்துல ஜெபம் participating பண்ணுவாங்க. in the midnight prayer, they pray for others. ஜாமக்கார ஜெபத்துல என்னென்ன விண்ணப்பம் வைக்கிறனோ அதுல முக்காவாசி நடந்துரும். Whatever application given in the full night prayer, it happened. அது காரணம் என்னன்னா நாங்களுக்கா ஜெபிக்கல, வர்றவங்கள மத்தவங்களுக்கா ஜெபிக்கிறது, The reason அவங்களுக்கா ஜெபிக்கல, behind it. மத்தவங்களுக்கா ஜெபிக்கும்போது அவங்க விண்ணப்பங்கள் They எடுக்கப்படும். are not praying for themselves, they are praying for others, then their prayers are heard and they are healed. வேணா இது சர்ச்சில் இல்ல, ஆன்லைன்ல யூடியூப்ல சேனல் நடக்குது. நீங்க The வேணா அதுல midnight கலந்து prayer கொண்டு not பாருங்க. happen on the church, it happen on online and you can watch it over on YouTube as well. நான் எனக்கே ஜெபம் பண்ணல, மத்தவங்க எப்படி பாஸ்டர் ஜெபம் பண்றது? Pastor, I'm not praying for myself, how I can pray for others? அவ்வளவுதான், உனக்கு ஒரு அற்புதம் நடக்காது. You won't get any miracle. நீங்க ஏதாவது செய்ய தேவனுங்க. You just pray for others. நான் பாவத்தோட தான் இருக்கு, ஆனா இதுல இருந்து எல்லாம் மீட முடியல. I ஆனா am நான் the sin, மீறதுக்கு I'm not எனக்கு able தேவ to பலன் வேணும். redeem. I need a Lord's strength, அப்ப support. மீறதுக்கு நான் எனக்கு இதுல இருந்து நான் விடுதலை இருக்கு, எனக்கு தேவ பலன் வேணும்னா என்ன பண்ணணும் டக்குன்னு? I need to come out, I need strength, the Lord's வேற strength. என்ன வே இருக்கு தேவனிடத்துல அன்பை பெறுவதற்கு? What other ways I can reach the Lord's love? நீ மத்தவங்களுக்கா ஜெபம் பண்ணினாவே நீ தேவ பிள்ளையா மாறிடு. You become a Lord's children when you pray for others. ஹல்லேலூயா. Hallelujah. விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறவரா The இருக்கார். Lord is listening your applications. அப்போ ஜெபம் பண்ணனும்னா முதல்ல என்ன இருக்கும், ஆவியில ஜெபம் பண்ணனும். You need to pray. இரண்டாவது வார்த்தை வச்சு Spirit. ஜெபம் பண்ணனும். You need to use the Lord's word. சுயநலத்துக்காக ஜெபம் பண்ண கூடாது, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணனும். Don't pray for wonders, you pray for others. நாலாவது வசனம் The சொல்லுது, fourth யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? From the book of James. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்போ பாவத்தை அறிக்கை செய்துட்டு ஜெபம் பண்ணணும். You just confess your sin நீ and ஜெபம் pray. பண்ணும்போது ரொம்ப முக்கியம், உனக்குள்ள பாவங்கள் தீட்டுகள் இருக்குன்னா அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படாது. Your prayer will not
be heard if you have sins and defile. பாவத்தை அறிக்கை செய்வதற்கு தான் நம்ம ஆவியான துணை கேக்குறோம். We are asking the support of Holy Spirit to confess our sin. இயேசுவை துணை கேக்குறோம், எல்லாம் We are ஓகே. asking the support ஆனா of Jesus. பாவ அறிக்கை பாவத்துல இருந்து வெளியே வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் It's காரியம். important that you should come out from this sin. இதெல்லாம் ஜெபம் பண்ணி பாவத்தை விட்டோன்னு உனக்கே ஒரு உறுதி கிடைக்கும். You will get a confirmation once you come out. ஆனா சில பேருக்கு அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது. Some of them can't able to come out from இந்த the sin. மொபைலை பார்க்கணும்னு நினைக்கிற பார்க்காம இருக்க முடியல. They may be thought not to watch mobile but they can't. இவரோட பேசணும்னு நினைக்கிறேன், பேசக்கூடாது நினைக்கிறேன். Some of them thought not to speak someone else ஆனா but they பேசிக்கொண்டே தான் can't. But இருக்கிறேன். they're continually speaking. அப்ப பாவத்தை விட்டு வெளியே வரணும்னா தேவ வல்லமை உனக்கு துணை வேணும். You need the Lord's mighty support. நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரே. You need to pray to the Lord. சொல்லுங்க, ஆண்டவரே Lord, நான் பாவம் செய்றேன், Lord, I'm doing this sin. இந்த பாவத்துல எனக்கு பிரியமா இருக்கு, I'm pleasing on this sin. ஆனா இது பாவம், But that's sin. உமக்கு பிடிக்கல, It's not pleasing to you. இது என்னட்ட இருந்து வெளியே போறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. You just help me to remove this sin. தேவன்ட்ட என்ன பண்ணணும், உண்மையை ஒத்துக்கணும். You need to accept the truth. இந்த பாவம் எனக்கு பிடிச்சிருக்கு, Lord, I love the sin. இந்த பாவம் எனக்கு பிடிக்கும்படியா நான் விரும்புறேன். I'm just loving to do this sin. என்னால இந்த பாவத்தை என்னால என் இருதயத்துல வெறுத்து இதை ஒதுக்க முடியல. I'm not able to hate and reject the sin. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீ கர்த்தரிடத்துல விண்ணப்பத்தை கேட்கும் பொழுது Just ask the Lord's help to come out from the sin. நீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கல, If you have a habit of drinking, அந்த நேரத்தை என்ன பண்ணுவார், கர்த்தர் மாத்தி போடுவார். the Lord will change the வேற time. ஒரு பிரியாரிட்டியா, வேற ஒரு முக்கியமான ஒரு வேலையை The கொடுப்பார். Lord will make someone priority. இல்ல அந்த குடிக்கிற எண்ணத்தை மாத்தி போடுவார். Or the Lord will change the இது thought மனிதனால of hard முடியாது, drinking. இது இன்னொருத்தரால செய்ய முடியாது. It's not என் possible தேவனால் by மட்டுமே கூடும். a விசுவாசிக்கிறேன் human being சொல்லுங்க. or someone else, but நீ everything ஏதோ is ஒரு possible இடத்துக்கு by the அடிக்கடி Lord. வந்து தவறான இடத்துக்கு போயிட்டு வர, You may be step into the wrong places frequently. தவறான நம்பரோட பேசிக்கொண்டே இருக்கிற, Maybe you speaking with your wrong friends. நீ ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த நபர் கிட்ட இருந்து போற வழியை கர்த்தர். When you pray, Father, the Lord will create ஏன் a ஜெபம் பண்ண way. சொல்றேன்னா, Why I'm telling this to நீ pray? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு பிரச்சனையில மாட்டுறது காட்டி Instead of get caught in a problem and தேவனிடத்துல shame. ஹெல்ப் கேட்கும்போது தேவன் உனக்கு அழகா உதவி செய்யும். If you asking the Lord for help, ஏன்னா He will help you தேவ beautifully. பிள்ளையா இருக்கிற, Because you are the நீ children உண்மையா of இருக்கிற, the எதுவா Lord. இருந்தாலும் தேவன்ட்ட உண்மையா இருக்க, ஆண்டவரே நான் You are முடியல, truthful the Lord. You accepting your sin. எனக்கு என்ன பண்ண சேட் பண்ணாம இருக்க முடியல. Lord, I'm not able to control the chatting. அந்த பையனுக்கு அந்த ஆளுக்கு எப்படியாவது நான் சேட் பண்றேன், I'm just chatting with the boy. முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. I wish to stop, but நீ I ஜெபம் can't. பண்ணிட்டு You just போவ, help. அடுத்த நிமிஷம் உன் கை தானா போய் சேட் பண்ணு. Oh, you just pray and you will be going again. You திட்டக்கூடாது, will go for chatting. அசிங்கமா பேசக்கூடாது, நீ முடிவெடுப்ப. You may be decided not to scold. ஜெபம் பண்ணி and முடிக்கிறதுக்குள்ளே use the உன் காலை யாராம வைப்பா, நீ திட்டிட்டு அசிங்கமா பேசிடுவ. Immediately after you praying, you may be continue the work. முதல் நீ என்ன நிலையில இருக்க நீ நிதானிச்சு தேவனிடத்தை கேட்கும்போது தேவன் உனக்கு உதவி செய்வார். கரங்களை You தெரியும் just understand yourself and Hallelujah. ask the Lord. He will help you. தேவையில்லாததெல்லாம் விண்ணப்பம் வச்சிட்டே இருக்காங்க. We are keeping unnecessary thing as our prayer. ஹல்லேலூயா. Hallelujah. சபையில ஒரு பொண்ணு இங்க பாடிட்டு இருந்த புள்ள, Here we have a worshipper, நம்ம சபைக்கு வந்து ஒரு விசுவாசி, அவன் அங்க தூரத்துல இருந்து லவ் a believer, a boy. எடுத்துன்னு போயிட்டாங்க. They just கூப்பிட்டு கண்டிக்கிறேன், சபையில இதெல்லாம் பண்ணக்கூடாது, சின்ன வயசு, it's just concerning them. ஒரு They 2 are வருஷம் young. வெயிட் பண்ணுங்க. We ask them to wait for 2 years. வேலை வெட்டியே இல்லாம இருக்கு, இந்த டைம்ல பண்ணலாமா? They are jobless. Don't do this. பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க They are very young. ஏதோ வயசு கோளாறு பண்றாங்க, They are doing at the age. பெற்றோர் சப்போர்ட் பண்றாங்க, And the parents also supporting it. பையன் That's வீட்டு the பெற்றோர் wonder. சப்போர்ட் பண்றாங்க. It's embarrassing thing. The parents are supporting their பொண்ணு love. எங்க வீட்டுக்கு வந்த பொக்கிஷம். They are gifts for our family. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மந்தம் இல்லை. பொண்ணு பெத்தவங்க என்ன பண்றாங்க, வேற வழியில அவமானத்துக்கு அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. The daughter family also arranging for the marriage. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? Will Lord listen to their prayers? துணிகரமாய் இன்னைக்கு நிறைய பேரு பிள்ளைங்க ஆசைக்காக இன்னொரு பெற்றோர் என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யறவங்க ஒரு தவறு செய்யறாங்க. For their children's wish, parents doing the mistake, even though தேவன் எப்படி நான் எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்ப, you will reap whatever you sow. இப்ப இல்ல தேவன் அரசன் அன்று கொள்வான்.
தேவன் வெயிட் பண்ணுவார். இன்னைக்கு எல்லாம் சாதகம், எல்லாம் உனக்கு சாதகமாய் இருக்கிறது போலவே தோன்றும். Everything seems to be favorable ஒரு today. காலம் வரும்போது தேவன் ஒதுங்கி நிற்பார். But a time will come, the Lord will keep சத்துருவின் ஆதிக்கம் அதிகப்படும் பொழுது உன்னால் அதுல இருந்து வெளியே வர உதவி செய்ய ஒருத்தர் இல்லாதபடி இருப்ப. You may be alone when ஒரு வாரம் எனக்கு தூக்கம் இல்ல, அந்த புள்ள வாழ்க்கை வீணாகுது. I don't have sleep for a week. கலங்கி நிக்க புலம்பிக் கொண்டே இருக்கு. நல்லா பாடுற பிள்ளை இப்படி பண்ணிட்டு போயிட்டு. She is a good worshipper. ஹல்லேலூயா. Hallelujah. நான் சொல்றேன், அம்மா இந்த சபைக்கே வராதீங்க, போயிடுங்க. I said to her, don't come to the church. சபைக்கு உள்ள வரணும்னா உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி இருக்கணும்? அண்ணன் தங்கச்சி. உள்ள வந்து உனக்கு லவ் வருதுன்னா அப்ப என்ன நோக்கத்துல பாக்குறோம்? இன்னொரு பார்க்கும்போது அங்க தேவ வல்லமை உனக்குள்ள வெளிப்படல. If you, the young one, they are loving each other, there is no the mighty power. பெண் பிள்ளைகளை Dress போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. That's where we are concerning your dresses. உன்னை பார்த்தா வணங்கணும் தவிர உன்னை பார்த்து என்ன பண்ண ரசிக்க கூடாது. Not should be looking as a lustful by looking your dress. ஒரு நாள் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புள்ள ஸ்டேஜ்ல முன்னாடி பழைய சர்ச்சில் வொர்ஷிப் பண்றோம், வயர்ல நிக்கிறோம். Sister worshiping on the choir. நார்மலா என்னது மேல டாப்புக்கு வந்து இப்படி ஒரே ஒரு கட்டு தான் இருக்கு, இப்படி தான் பிரியும். அது நூடுல்ஸ் மாதிரி 4ஆ பிரியுது, சென்டர்ல ஒரு கட்டு. இந்த ரம்பா ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு காடுமே, அங்க வேற ஃபேன் வேற, அவங்க புஷ்ஷுன்னு எனக்கு காத்து வேணும், அங்க ஃபேன் அடிக்குது ஸ்ட்ரைட்டா. அந்த பொண்ணு தான் நான் சொல்றேன், அம்மா அந்த பொண்ணை போய் உட்கார சொல்லுமா. அந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏமா இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற, அப்படி தப்பு இல்லையா? மாஸ்டர் வந்து பார்க்குறவங்க ப்ரேயர் தானே பண்ணணும், ஏன் என்ன பார்க்குறாங்க? சத்துரு ஓம் மூலமா மற்றவங்க ப்ரேயரை டிஸ்டர்ப் பண்ணுது. The evil disturbing others using you. நீ லிப்டிக் போட வேணாம்னு சொல்லல, மற்றவங்களுக்கு கவர்ற மாதிரி அதிகமா போட்டு ஒரு இழுக்கு வராது. Don't make others lust. கண்ணுக்கு மை வைக்காத வெயின்னு நான் சொல்ல விரும்பல. இன்னொருத்தரை கவர் பண்ற மாதிரி ஒரு காரியத்தை செய்யாதீங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு வாழ்க்கை இங்க இருந்து அதாவது ஜெபம் பண்ணி பக்கத்துல பேசின பையல இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப லாங், அந்த லாஸ்ட்ல உட்கார பையன் எஸ்கேப், அவ்வளவுதான். நாங்களே முடிக்கிறோம், எப்படா இந்த லவ்? ஒரு பையன் சொல்லுவான், எப்படா just looking at the church how the love happened. எப்படா? நாங்களே யோசிக்கிறேன், எப்படி வாய்ப்பே இல்லையே. பேசுறீந்தாலும் சரி, இடையில பேசியிருந்தா கூட நம்ம கண்டிச்சிருக்கலாம், பேசவே இல்லையே, கண்ணாலேயே லவ். ஆமென் சொல்லுவேங்க. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? பிள்ளைங்களை ஆணும் பிள்ளையும் தவறு செய்வாங்க, அந்த வாலிப பிள்ளை. ஆனா பெற்றோர் நீதியா இருக்கு. nature that children doing mistake, but parents வருகிற என் அன்பு ஜனமே, my beloved people who coming to the எதுக்கு நான் பிரிக்கிறேன்? அவங்க ஆமா பிரிக்க தான் செய்வேன். why pastor there he is வேலை வெட்டியில 21 வயசுல ஒரு பையனுக்கு ஒரு ஆண் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், அவன் எப்படி வாழ்வான்? how they will run their family if they get married at the age of 21? 2 வருஷம் நான் சொல்றது 2 வருஷம் தான். 2 வருஷம் இல்ல 4 வருஷம் விட்டு பார். உண்மையாவே இந்த பையனை லவ் பண்றானா அந்த பொண்ணு லவ் பண்ணாம வெயிட் பண்ணும். இப்பதான் இல்லையா, வாரத்துக்கு ஒரு லவ். கல்யாணம் பண்றவங்களே சைக்கிள்ல வச்சுன்னு இருக்கும்போது 4 வருஷம் தெய்வீக காதல்லாம் இப்ப இருக்கா என்ன? நான் சொல்ல 4 வருஷம் வெயிட் பண்ணுமா. ஏன்னா அந்த பையன் ஆல்ரெடி ஒரு பொண்ணு டிசம்பர் மாதம் இங்கே சர்ச்சில் ஒரு பையனை இட்டுன்னு வந்து இதை தான் கட்டிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தவன். இந்த பொண்ணு அது எல்லாம் தெரிஞ்சே லவ் பண்ணுறாங்க. ஏன் இதை சபையில் இன்னைக்கு சொல்கிறேன்னா, 2 நாள் கழிச்சு அந்த பிள்ளைக்கு கல்யாணம். மனசு கஷ்டமாக இருக்கு, ஆராதிக்க அந்த பிள்ளைக்கு தெரியாது. கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கு யார் காரணம்னா பெற்றோர். பையனை பெற்ற பெற்றோர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முட்டுக்கட்டியாக நிற்கிறாங்க. பிள்ளை எட்டுன்னு வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ், அந்த மேரேஜ். நீ என்னதான் நீ ஜெபம் பண்ணி உன் விண்ணப்பங்கள் கேட்குதுன்னா, நீ தவறு செய்து ஒரு விண்ணப்பங்கள் கேட்கப்படுதுன்னா அது தேவன் செய்யல, சத்துருவும் உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கும். Even the evil also, அது ஆரம்பம் செழிப்பா இருக்கும். Maybe the beginning would be seems to flourish. பப்பரப்பேன் இருக்கும் ஆரம்பம், அதுக்கப்புறம் ஊசி பட்டாசு மாதிரி புஷ்ன்னு போயிடும். The end will go little. தேவன் கொடுக்கிறது ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு last beginning maybe seem little, but end is. இங்க பெற்றோர்களுக்கு வந்து யாரும் பிள்ளைகளுக்கு எதிர்ப்புகள் கிடையாது. நீங்க சூஸ் பண்றது கரெக்டா சூஸ் பண்ணா பெற்றோரை சேர்த்து வைப்பாங்க. ஹல்லேலூயா. சபைக்குள்ள உள்ள வந்து ஜாதி பார்க்கறது இல்லை, நிறம் பார்க்கறது இல்லை, படிப்பு பார்க்கறது எதுவும் பார்க்கறது இல்லை. ஒரு பிள்ளைக்கு என்ன பார்ப்பாங்க, என் பிள்ளை படிச்சிருக்கு, ஒன்றும் படிச்சிருக்க பிள்ளை, இவ கடைசி வரையும் பார்த்துப்பானா, அப்படிதான் ஒரு ஆண் பிள்ளையை பார்ப்பாங்க. பெண் பிள்ளை என்ன பார்ப்பாங்க, அந்த பிள்ளை ஒழுக்கமா இருக்கா, குடும்பத்துக்கு ஏற்றதா இருக்கா, அடக்கமா இருக்கா, ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு இவங்க ஏற்றதா இருக்கு. இது ரெண்டுத்தையும் பார்க்கறவங்க தான்
ஆனா பிள்ளைங்க என்ன பார்க்கும்? அழகா இருக்கா, அது மட்டும்தான். என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் பார்ப்போம். உங்க நேரங்களை நீ லவ் பண்றது, சூஸ் பண்றது பெஸ்டா சூஸ் பண்ணா பெற்றோர் 2 பேர் ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. அதுல என்ன பிரச்சனை வரும்போது? ஆனா நீங்க பார்க்கறது அந்த பிள்ளையை மட்டும்தான் பார்ப்பீங்க. ஆனா பெற்றோர் பார்க்கறது என்ன இருக்குன்னா அந்த குடும்பத்தை சூழ்ந்து பார்ப்பாங்க. அவங்க அண்ணன் எப்படி, அவங்க அப்பா எப்படி, அவங்க வீட்டில் ஏன் கல்யாணம் பண்ணல, அந்த மூத்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, இவங்க ஏன் இழுத்துட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு குடும்பத்தை ஜட்ஜ் பண்ணுவாங்க பெற்றோர். பிள்ளைகளுக்கு தெரியாது, எனக்கெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு அவன் தாங்க. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் காத்திருந்தீன்னா உன் வாழ்க்கைக்கு உண்டான துணையை என் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அது விசேஷமா இருக்கும். அநேகருக்கு முன்பாக இதே சபையில தேவ சமூகத்துல ஒன்று தெரிஞ்சுங்க, தேவ சமூகத்துல அநேகர் போதகர் மத்தியில சத்தியம் பண்ணி அது பிளஸிங்கோட ஜெபம் பண்றது சாதாரண விஷயம் வச்சுங்களா? It's not a easy thing. You get promised and blessing at the தேவன் அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட நீதி, it's righteous given அந்த சத்தியத்தின் படி உறுதிமொழி எடுத்து தேவன சாட்சியாக அநேக போதகர் மூலமாக ஜெபம் பண்ணி. இப்ப காசு கொடுத்தா போதகர் வருவாங்க. இப்ப அந்த கல்யாணம் போதகர் யாரா கொடுத்து அனுப்ப அவங்களுக்கு தெரியாது. ஆனா உண்மையா ஜெபம் பண்றது அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். பொறுத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, எங்க அப்பா அம்மா இருதயத்துக்கு ஏற்றவர், நீ காத்திருந்தீங்கன்னா பெற்றோருக்கே பிரியமா இருக்கும். ஓ, இவங்க எனக்கு கொடுக்காத காரணம் என்ன? என் தகுதி தானே, என் படிப்பு தானே, நான் மாத்துறேன். அப்படி ஒரு பிள்ளை மாத்துனா பிள்ளை ஒரு பெற்றோருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, பாஸ்டர் சொல்லிட்டார், அப்போ தகுதியை மாத்துனா பண்ணலாமான்னு. நீ சூஸ் பண்ணுறது தப்பாக சூஸ் பண்ணுற. உனக்குன்னு ஒரு வயசு வரும், உனக்கு நேரம் வரும். அந்த நேரத்தில் நீ எதை சூஸ் பண்ணுறியோ அது அமைதியாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். வாலிப வயசில் சின்ன பருவத்தில் நீ சூஸ் பண்ணுறன்னா அதுலேருந்து உன்னால் வெளியே வர முடியாது. அதுலேருந்து வெளியே வந்தால் பெரிய காயமாக இருக்கும். ஸோ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, இது சர்ச்சை என்பது ஃபெலோஷிப் இடம் இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்ட் கூடம் அல்ல. Church is not a place of entertainment and fellowship with இது என்னன்னா உன்னை சுத்திகரிக்கிற இடம். This is the place purifying your heart. தேவனுக்கு உனக்கு இருக்க கனெக்ட் பண்ற இடம். This is the place connects you and the Lord. நீ மத்தவங்களோட கனெக்ட் ஆற இடம் கிடையாது. It's not you connect with the others. சின்ன பாவம் செஞ்சிட்டா ஏற்கனவே பண்ண ஜெபம் கட் ஆகும், ஏற்கனவே கர்த்தருக்கு ஆசீர்வாதம் கட் ஆகும், ஒழுங்கா வர வருமானம் கட் ஆகும், வேலை செய்யற இடம் கட் ஆகும், குடும்பம் நல்லா போறது திடீர்னு சமாதானம் கெட்டு போகும், வியாதி பலவீனம் இதெல்லாம் தானா வருது. ஏன்? எங்கேயே பாவம் செஞ்சுட்ட. சரி, இதை கிளியர் பண்ணா இறந்து போனதை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சின்ன தப்பு செஞ்சுட்ட, sin you will be blessed. ஜாக்கிரதையா இருக்கும். கடக்கப்பட்ட வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு be watchful. கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த சரீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The flesh body given to you is important. நேரத்துல நீ வாழ்க்கையை நடத்தினா உன் வாழ்க்கை இந்த உலகத்துல சிறந்ததா இருக்கும். Your life will be best in the world if you use it properly. ஆமென் சொல்லுவோமே. Say amen. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். I wish to finish with the last word. எடுத்து படிங்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் From the book of Daniel chapter 6 verse 10. தானியேலோ வென்றான், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் முன்ன செஞ்சு வந்தபடியே 3 வேளை ஜெபிச்சான். தன் தேவனுக்கு முன்பாக. நான் கேக்குற முஸ்லிம் எத்தனை வேளை ஜெபிக்கிறாங்க? How many times the Muslim pray? எது நடந்தாலும் 5 வேளை ஜெபிப்பான். அது ஒரு ஸ்பெஷல். They prayed 5 times. வெள்ளிக்கிழமை 12 மணினா வச்சுங்களேன், கடையை மூடிட்டு கடையில உட்கார்ந்து உள்ள வச்சிட்டு மூட்டு போயிடுவாங்க. Especially on Friday 12 to 1 they close the shop and they prayed. But what சர்ச்சுக்கு போற டைம்ல ஒரு சவாரி வரட்டுமே, ஒரு வியாபாரி வரட்டுமே, even if you get a business when we go to the church, ஒரு கல்யாண பத்திரிகை வரட்டுமே, even they come for ஒரு ஷாப்பிங் மால் வரட்டுமே, even a shopping they come. பிரியாணி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சர்ச். The first thing we even prefer food and then guest ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சர்ச். Guest first and then church. நீ தேவனுக்கென்று ஒரு நேரத்தை கொடுத்தாங்க. You should appoint a time for the Lord. இந்த நேரம் என்பது ரெண்டு விதமான புரியும். The time divided into two. ஒரு நேரம் நீ தேவனுக்கென்று தானியேல் 3 வேளை ஜெபிச்சான். நீ எந்த வேளை எப்படி வேளை ஜெபிக்கிறீங்க? How many times you pray? ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை உன் வாழ்க்கையில கொடுத்திருக்கணும். You should appoint a time for your prayer. அன்பு சகோதரி, my beloved sister, ஜெபம் பண்றியா கேட்டா வேலை டைட்டா இருக்குன்னு சொல்லி you ask them will you pray, you just said I am engaged with the work. ஜென்ஸ் கேட்டா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் பாஸ்டர், ஜெபிக்கவே டைம் இல்ல. Also they are also saying I don't have time to pray. நான் ஒத்துக்கறேன், கரெக்ட் தான். I am just accepting that's right. கவனிங்களா? You just pay attention. பெண்கள் எப்போ அரக்கரா மாறாங்க தெரியுங்களா? When girl turn into bad.
பெண்கள் எப்போ வந்து இருதயங்கள் வந்து கொடூரமாய் மாறுது When தெரியுங்களா? their heart became hard, எப்ப பெண்கள்லாம் கெட்டு போறாங்க தெரியுங்களா? when they are spoiled, துணி துவைக்கும் போது, when they are washing clothes, சாமான் கழுவும் போது, when they are cleaning their vessel, சமையல் ஆக்கும் போது, when they are cooking. அதிகமா துணி துவைக்கும் போது சாமான் கழுவும். Most of the time they are spoiled when they ஏன் பெண்கள் cleaning கெட்டு போறாங்கன்னா, dresses and vessel. நீ கஷ்டப்பட்டு துணி துவைச்சிட்டே இருப்ப, They are washing clothes with heart. பேச துணை யாரும் இருக்காது. They find no one to speak at the சின்ன time. பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்க பொறுக்குன்னு பண்ணிட்டு இருப்ப, They are just hurry washing ஏற்கனவே clothes in the கடுப்புல bathroom. உட்கார்ந்து துவைச்சிட்டு இருப்ப. At the hard mind they are washing. தனிமை வேற, Loneliness. உன் மாமியார் நினைப்புல வரும், The உன் கணவர் நினைப்புல வருவாங்க, and husband, everybody coming on the mind at the time. The loneliness. ஆளுக்கு வர துவைச்சு வேற போடணும். They are just washing the clothes. நீ நார்மலா உன்கிட்ட பேசிட்டே யாராவது நீ துவைச்சு பாரு, அது ஒண்ணுக்கு என்ன போய் வராது, அது யார் என்ன துணின்னு கூட தெரியாது, துவைச்சு போட்டு You போயிடு. will find easy to cleaning the clothes when someone talking and doing it. இந்த மூஞ்சிக்கு நான் கழுவி வேற கொடுப்பேன், But at lonely time when you எச்ச clean the பாத்திரம் vessel, கழுவுறதுக்கு தான் என்ன வச்சிருக்காங்க. will I need to clean the ஆனா solid இதற்கு plates. முன்பாக நீ புலம்பு புலம்பா, ஏன்னா டைமே இல்ல, Before ஜெபம் you பண்றதுக்கு won't நேரம் இல்ல, blabber because you don't have time. சிரிக்கிறதுக்கு நேரம் இல்ல, You don't have time to smile. புலம்புறதுக்கு நேரம் இல்ல. You don't have time to blabber, mama. ஒன்ன வந்து டரரா மாத்திர இடம் இதுதான். And the place which make you terror. சமையல் ஆக்கும் போது இதுங்களுக்கு ஆக்கியே என் கை போகுது, When at the time வடிச்சு of வடிச்சே cooking, என் உடம்பு போகுது. I'm just doing all இவங்க the வாய்க்கு stuff ருசியா for them. செய்யறதுக்கு நான் விதவிதமா செய்யணும். I'm making tasty food for them and spoiling myself. நிறைய பேர் சிரிக்குது பாத்தீங்கன்னா, புலம்புறதெல்லாம் நான் சொல்றேன் போலுக்கு. I thought that the sisters smiling over here, I'm revealing your heart. அம்மாவே இல்லையா அந்த Oh, டைம்? that may be true. சப்பாத்தி Yeah. நிறைய கணவன் One said நிறைய when- வாட்டி அடிச்சிருக்காங்க உங்களுக்கு. இவன் தான் என் மூத்த புள்ள, இவன் தான் என் கணவன். when they're கணவன் அடிக்க making முடியாது. chapati, they cannot beat husband, they are beating on the chapati at all. நீ அந்த டைம்ல At the time. தெரிச்சு பாருங்களேன், You just think. கண்ணை மூடி ஆவில் நிரம்பி ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே தெரிச்சு பாருங்க. Just close your eyes and filled with spirit and say thanks to the Lord. மூணாவது கை உனக்கு முன்பாக துவைக்கிறது நீ You பார்க்க could see a third hand helping at your cleaning. குக் பண்ணும்போது ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே ஜெபிச்சு பாரு. You just fill with tongue when you're cooking and you can see how the food is tasty. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறேன், I saw a God's servant. நான் ஊழியம் ஆரம்பிக்கும் ஒரு ஊழியக்காரர் ஒரு ரூமுக்கு போறேன். At the beginning of ministry, I just entered the room. அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு டங்ஸ்ல பேசிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. He just filled with the spirit என்கிட்ட and சிரிச்சு தான் பேசிட்டு இருக்காரு, ஆனா டங்ஸ்ல நிறுத்தும் போதுல டங்ஸ்ல பேசுறாரு, அந்நிய பாஷையில பேசிட்டு. when he stopped speaking with me, he அவர் filled அங்க with அந்நிய spirit பாஷையில and speaking பேசும்போது tongues. அந்த அபிஷேகம் என்னை தொடுவதை நான் உணர I could ஆரம்பிக்கிறேன். feel that the spirit touches me. நான் அப்போதான் உணர்ந்தேன், ஓஹோ இப்படி இதெல்லாம் மெத்தட் இருக்கா. I thought that and learned இப்ப நம்ம these are the ways we can pray. ஜென்ஸுக்கு வேலை எதுவுமே இருக்காது, But gents doesn't have எனி much டைம் work. பிஸி தான். They are busy at all the time. நம்ம எப்போதும் நம்மள தொந்தரவு பண்ணாத ஒரு இடம் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ற டைம். The men free at only when they doing பைக்ல driving. போகும்போது தான் உன்கிட்ட பேசுவோம்ல, மத்தவங்க நீ பேச முடியாது. You won't speak others and other won't speak when you drive on bike துதிச்சிட்டு or car. பாடிக்கிட்டு அந்நிய பாஷையிலே துதிச்சிட்டு போய் At பாரு. the time you just fill with the spirit நான் and அநேக speak நேரம் in ஜெபம் tongues. பண்றது நான் டிராவல் பண்ணும்போது அதிக Most of ஜெபம் the பண்ணுவேன். time I used to pray when I'm driving the car. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த டைம்ல தான் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பேன். I used to speak tongues when I'm நீ தேவனுக்கென்று அட்லீஸ்ட் டிராவல் பண்ணும்போது அது என்ன பண்ண, தேவனுக்கு ஒரு நேரத்தை கொடு. just give time to the Lord at least while you're driving. சமையல் பண்ணும்போது தேவனுக்கு நேரம் கொடு. Maybe you just give time when you cook. நீ துவைக்கும்போது திட்டுற எண்ணத்தை நீ தேவனிடத்துல வச்சு பாரு, அந்த துவைக்கிறது உனக்கு சுகமா இருக்கும். Instead of scolding others at the time of washing clothes, you just நீ give thanks to அழுக்கா the Lord. துவைச்சாலும் சாப்பாடு சரியில்லைன்னா கூட அது பொன் போல விளக்காரம். Even when you cook the food, you are not making taste. When Taste you fry it, it விசேஷமா will become மாறிடும். taste. The special அந்த taste நேரத்தை you will get. பிரயோஜனப்படுத்துங்க. You just use the time. நீ ஜெபம் பண்ற டைம் கொடு, அதுக்குன்னு ஒரு குடும்ப ஜெபத்துல கொடு. You just give time for your family prayer. நீ டிவி பார்த்துக்கிட்டே என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியாது. You cannot ஏன்னா உன் pray சிந்தனை while கண்களை watching the மாற்றுது. TV. ஒருத்தரோடத்துல பேசிக்கொண்டே இருக்கும்போது உன்னால ஜெபிக்க முடியாது. You cannot pray while speak with நீ others. தனியா உட்கார்ந்தினா பாவம் உன்னை சூட ஆரம்பிக்கும். If you sitting alone, the sin ஏதோ ஒரு will வேலை surround செய்யும் you. போது நீ துதித்து கொண்டே இரு. You just praise இப்ப when வசனத்தை you do கேட்கும் work. சும்மாதான உட்காருங்க, உன் இருதயம் துதிச்சு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்து When பாரு, hearing இந்த the வசனம் words, உன் let your வாழ்க்கையில heart கிரியை செய்து give உணர thanks முடியும். to the Lord. ஹல்லேலூயா. You can see the words works. ஒரு ஆமென் சொல்லுவேமே. Amen. இது நேரத்தை கொடுத்தாகணும். Whatever time you given. இரண்டாவது, குறித்த நேரத்தில் நீ ஜெபம் பண்ணி. Second thing, you need to pray at the right time. வருவதற்கு முன்பாக ஜெபம் பண்ணணும். You need to pray தேவன் before சொப்பனத்துல things காட்டுவார்,
The Lord will reveal in இன்னைக்கு dreams. ஆக்சிடென்ட் ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு, நீ சொல்லு ஏற்கனவே அப்பா நேத்து தான் சொப்பனம் வந்தேன், Someone ஏமா get an நடந்துச்சு? accident, you may say, I dreamed it yesterday. தேவன் எதுக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்தாருன்னா Why நீ Lord ஜெபம் given பண்ணி இது dream வராம to you? போகணும். You need to வந்துட்டதுக்கு pray. அப்புறம் ஐயோ அம்மா கத்துறது ஒண்ணுமே இல்ல. There is no use after happening things, you pray before. குழந்தை பிறக்கிற வரையும் குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்ணுவீங்க. We may be pray to get the child when you have no. குழந்தை மட்டும் வயித்துல இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, எனக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன் Once ஜெபம் they conceived and confirmed, எனக்கு ஆண் குழந்தை தான் கத்த they said, I will get a எனக்கு male தெரியும் பெண் baby. குழந்தை தான். உன் ஆசையை நீ கத்துட்டு சொல்லுவேன். You can tell your wishes, I get a தேவன் girl கரு baby. உருவாகும் பொழுதே அவர் நம்ம ஆணா பெண்ணா உண்டாக்கிடுவார். The Lord will create men. உண்டாக்கிட்ட பிறகு நீ விண்ணப்பத்தை வச்சினா அவர் குழம்பி போடுவார். அந்த process பெருசு. இருக்கிற கருவை ஆணா பெண்ணா மாத்த, பெண்ணா ஆணா மாத்தணும். After you praying male or baby. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இதெல்லாம். I'm just giving உனக்கு என்ன வேணுமோ அது தெளிவாய் முன்பாகவே கேளு. You just ask well in advance. ஓ எதிர்காலத்துக்கு உன் வாழ்க்கையில உன் பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன வேணும் இப்பயே நீ தேவனிடத்துல கேளு. Just ask the Lord now for you and your children's future. முன்பாகவே உன் தேவனிடத்துல ஆயத்தமாக்கப்பட்டு கேளு. You just ask everything well in advance. வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மானே இந்த வியாதிக்காய் நீ ஜெபம் பண்றதுக்கு நீ பிபி சுகர் You pray well in advance before the சுகர் எனக்கு sickness வரக்கூடாது comes. ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணிருக்கியா? ஜெபம் Have you பண்ணிருக்க மாட்டேன். prayed that the BP sugar I shouldn't get? அதெல்லாம் எனக்கு வராது. Sometimes people used to say it won't come to ஒவ்வொரு me. மனுஷனும் இதே திமிரா பேசுவாங்க. ஒருத்தருக்கு Each பிபி and சுகர்னா every people talking பிபியா like this. எனக்குலாம் கிடையாதுங்க, நான் பாருங்க நல்லா சாப்பிடுறேன். I ஒரு don't மாசத்துல have பாத்தீங்கன்னா அவங்க பிபி BP. சுகர் சுத்தின பாரு. After a month they might be have BP and sugar. வியாதி வரதுக்கு முன்னாடி வியாதிக்காய் ஜெபம் You பண்ணு. just pray before the sickness comes. பாவம் வரதுக்கு முன்னாடி பாவம் செய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணு. Pray for sin before it comes to you. இன்னும் அனாயிண்டிங் வேணும் தேவனிடத்துல, இன்னும் வல்லமை கேட்டு ஜெபம் பண்ணு. Just ask more anointing to the Lord. இது இந்த ரெண்டு காரியத்தை நீ செய்யும் பொழுது When you do these two things, ஜெபங்கள் கேட்கப்படும். all your prayers will be heard. இப்ப அந்த வசனத்தை முதல் வசனத்தை படிங்க. மத்தேயு Now we can meditate the words from the book of Matthew நீங்கள் 20. விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. Hallelujah. இங்க விசுவாசத்தை குறித்து போன மாசம் பேசியிருந்தேன். We meditated about faith last ஆனா month. விசுவாசம் நம்ம வாழ்க்கையில இருக்காது. We may be lost faith at life. ஒருத்தனுக்கு வாழ்க்கையில விசுவாசம் இருக்குன்னா அவன் தான் இந்த உலகத்திலே சிறந்த மனுஷன். The man is special if they have faith. விசுவாசானவன் விசுவாசத்துல நீ வராதபடி அநேக காரியங்களை மேற்கொள்வான். The E will bring all the things to disturb your faith. அப்ப எப்படி விண்ணப்பம் ஏற்படும்? And then how you can raise your prayer. ஆனா இந்த விண்ணப்பம் செய்வதற்கு இந்த 4 நான் சொன்ன இந்த 5 காரியம். முதல் ஆவியில The ஜெபிக்கணும். 5 things you need to pray in spirit. வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும். மூணாவது and the word. சுயநலமா ஜெபிக்க கூடாது, மத்தவங்களுக்காக You ஜெபிக்கணும். need to நாலாவது pray for others, not selfish. பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தமாய் ஜெபிக்கணும். You need to confess அஞ்சாவது your sin and pray in holy. அவருக்கென்று நேரத்தை கொடுத்தாங்க. You need to give time for the Lord. இந்த 5 காரியம் நம்மளால செய்ய முடியும்ல? We can do all the 5 things. இந்த 5 காரியம் செய்யும் பொழுது இந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியான துணை கொள்ளும் பொழுது தேவன் அதை விசுவாசமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறோமே சொல்லுங்க. The Lord will make everything as faith. தேவ ஆவியானவர் வாழ்க்கையில இடைப்படும் பொழுது, When the Holy Spirit அற்புதங்கள் அடையாளங்கள் வாழ்க்கையில நடக்கும் பொழுது, you can see the miracle and உனக்குள்ள wonders in your விசுவாசம் life. தானாய் பிறக்க ஆரம்பிக்கும். You can see அப்போ அந்த the விசுவாசத்துல நீ எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி ராமே சொல்லுங்க. when you ask in the faith. Hallelujah. Hallelujah.